Hello students, welcome to my channel. 7th standard maths la exercise 4.3 la question 1 la irundhu 7 varaikku ipo paakalam. First question enna appadina, if the cost of 7 kg of onions is rupees 84, find the following appdin kuduthirukanga. So rendu question kudutittu nama kandupidikanum sollirukanga. If the cost of 7 kg of onion 84 rupees. So first question enna, weight of the onions bought for rupees 180 rupees ku neenga evlo kg vaangirkeenga, adu first question. The cost of 3 kg of onions evlo. So 3 kilo onion oda காசு எவ்வளோ, இதுதான் இந்த ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நான் எழுதியிருக்கேன். ஃபார் rupees 84 weight of onion bought எவ்வளோ வாங்கியிருக்கோம், அது வந்து 7 kg. ஸோ 84 rupeesக்கு நம்ம 7 kg ஆஃப் ஆனியன் வந்து வாங்கியிருக்கோம் இல்லைங்களா. இப்போது எப்போவுமே நம்ம அந்த மெத்தட் கண்டுபிடிப்போம் இல்லையா, முதல்ல 1 kgக்கு எவ்வளோ அந்த மெத்தட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஃபார் 1 kg ஆனியன், காஸ்ட் ஃபார் 1 kg ஆனியன் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 84, எவ்வளோ கேஜிக்கு 7, அது கீழே போடணும் சரிங்களா. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ டிவைடட் பை எவ்வளோ கேஜி ஆஃப் ஆனியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். டிவைட் நான் சைடில் பண்ணுறேன். 84 டிவைடட் பை 7, 7 1s are 7, ரிமைனிங் 1, பேலன்ஸ் 4, 14, 7 2s are 14, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும் 12 சரிங்களா. ஸோ 7 12s are 84. ஸோ 1 kg ஆஃப் ஆனியன் இஸ் ஈக்குவல் டு 12 rupees. இதை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கேஜியோட வேல்யூ எவ்வளோ 12 rupeesன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் 180 rupees ஹவு மெனி கேஜி வெயிட் ஆஃப் ஆனியன் we can buy. ஸோ இப்போ உங்கள்கிட்ட 180 rupees இருக்குன்னா உங்களால் எவ்வளோ கேஜி ஆஃப் ஆனியன் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், டோட்டல் மணி டிவைடட் பை காஸ்ட் ஃபார் 1 kg ஆஃப் ஆனியன். இப்படி தான் நம்ம போன எக்ஸசைஸோட சம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, 1 kg ஆஃப் ஆனியனுக்கு எவ்வளோ காசு ஆகும் அது டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே செய்யலாம், 180 டிவைடட் பை 12. உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் டவுட் வரக்கூடாதுன்னு தான் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். 12 1s are 12, 8 minus 2 is 6, இந்த 0 அப்படியே எடுத்துக்கலாம். 12 5s are 60, 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 1s are 5, 5 plus 1 6, ஸோ 60 0 சரிங்களா. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்குது 15. ஸோ என்னால் 15 kg ஆஃப் ஆனியன்ஸை வாங்க முடியும். எவ்வளோ காசு இருந்தால் 180 rupees என் கையில் இருந்தால் இல்லைங்களா. 180 rupees என்கிட்ட இருந்தால் நான் எவ்வளோ கேஜி ஆஃப் ஆனியன் வாங்க முடியும், 15 kg ஆஃப் ஆனியன் வாங்க முடியும். ஸோ இப்போ ஆன்சர் எப்போவுமே நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுவோம் இல்லையா, அதை தான் நானும் எழுதியிருக்கேன். ஆன்சர் இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுவோம் இல்லையா, the weight of onion bought for rupees 180 is 15 kg அப்படின்ட்டு நம்ம எழுதணும் சரியா. இப்போ அடுத்த சப்டிவிஷனோட கொஷின் என்ன, what is the cost of 3 kg ஆனியன். இப்போ 3 kg ஆனியன் வாங்க போகிறீங்க கடைக்கு, உங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் தெரியணும் இல்லையா. ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 kg ஆஃப் ஆனியன் வந்து 12 rupees அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா போன சப்டிவிஷனில். 1 kg ஆஃப் ஆனியன் இஸ் ஈக்குவல் டு ₹12 அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கொஷின் என்ன, ஃபார் 3 kg ஆஃப் ஆனியன் எவ்வளோ காசு ஆகும், அதுதான் நம்மளோட கொஷின். ஸோ 3 kgக்கு 3 into 12, 3 வந்து நம்பர் ஆஃப் கேஜிஸ் இன்டூ 1 kgயோட அமௌண்ட் எவ்வளோ 12, அதுதான் நான் எழுதியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிள். 3 2s are 6, 3 1s are 3. அப்போது நம்மக்கிட்ட 36 rupees நீங்கள் மம்மிகிட்டேருந்து வாங்கிட்டு போனால் போதும், அழகாக 3 kg ஆஃப் ஆனியன் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் இல்லைங்களா. ஸோ 3 kg ஆஃப் ஆனியன் வந்து வெறும் 36 rupees தானா. ஸோ காஸ்ட் ஆஃப் 3 kg ஆஃப் ஆனியன் இஸ் ஈக்குவல் டு ₹36. இதை நம்ம கண்டிப்பாக எழுதணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதணும் இல்லையா.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் கொஷின், இஃப் C is equal to KD, அதாவது K into D, what is the relation between C and D? Cக்கும் Dக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன, அதை முதல்ல நான் கண்டுபிடிக்கணுமா. செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா, ஃபைண்ட் K when C is equal to 30 and D is equal to 6. அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சியோட வேல்யூ 30 இருக்கும் போதும் டியோட வேல்யூ 6 ஆகவும் இருந்தால் உங்கள் கே வேல்யூ என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா. தேர்ட் கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் சி வென் டி இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ நான் 1 by 1 சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும் ஈஸியாக. இப்போ செகண்ட் கொஷின் எழுதியிருக்கேன் பாருங்கள். இஃப் சி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டி, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் டி? சி அண்ட் டியோட ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. சி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டி இல்லைங்க. இப்போ ரிலேஷன் கேட்டாங்கன்னா இந்த டியை வந்து சி கீழே கொண்டு வந்துடணும். அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு அதர் சைடு வந்து எப்போவுமே என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும் இல்லையா. ஸோ சி டிவைடட் பை டி இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ this is in the form x by y is equal to k. So ஏன் இது எழுதுறேன்னா, as c increases d also increases. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு இது டிவைட் பண்ணுறோன்னா மேலே இருக்கிற நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரும் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இப்படி எழுதியிருக்கோம். நம்ம இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன், டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்லாம் படிக்கிறோம் இல்லையா. அப்போது ஒரு நம்பரோட டிவிஷனில் இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் வந்து இப்போ சி இருக்குன்னா சி இன்க்ரீஸ் ஆகும்போது டியும் என்ன ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் இன் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இதை மெயினாக எழுதணும், ஏன்னா வாட் ரிலேஷன் பிட்வீன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனா அப்படின்றத சொல்லியிருக்கணும். ஸோ இட் இஸ் இன் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். வெரி குட், எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம். Second subdivision, find k when c is equal to 30 and d is equal to 6. நமக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க, சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி. இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ சி இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 30. அப்போ 30 எழுதிடலாம். டி இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 எழுதிடலாம் சரியா. இப்போ 6 டேபிளில் 30 எப்போ வரும், 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக இது தெரியும். தெரிஞ்சவங்க சீக்கிரமாக 6 5s are 13 எழுதிடுங்க. தெரியாத பிள்ளைங்க இந்த மாதிரி டேபிள் சொல்லி பார்த்துக்கலாம். 6 1s are 6 5s are வரைக்கும் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கேயோட வேல்யூ என்ன நமக்கு கிடச்சிருக்கு, 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபைண்ட் சி வென் டி இஸ் ஈக்குவல் டு 10 இல்லையா. ஃபைண்ட் சி வென் டி இஸ் ஈக்குவல் டு 10. செகண்ட் கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, சி இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. இப்போ நம்மளோட ரிலேஷன் எப்படி இருந்தது, சி பை டி இஸ் ஈக்குவல் டு கே. இப்படி தான் என்னோட ரிலேஷன் வந்து இருந்தது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிலேஷனுக்குமே ஒரே ஆன்சர் தான், அது கே இல்லையா. C1 by D1 is equal to K, that is also equal to C2 by D2. எத்தனை வாட்டி நம்ம சியும் டியும் டிவைட் பண்ணாலும் கே தான் நமக்கு ஆன்சராக வரும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இல்லையா. அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த லைனில் இந்த கேவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா C1 by D1 is equal to C2 by D2. அதுதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். C1 by D1 is equal to C2 by D2. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட், இப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா நீங்களும் என்னோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு மாதிரி தானே, அதே மாதிரி தான். ஸோ C1 by D1 is equal to K, K is equal to C2 by D2. அப்போது C1 by D1 is equal to C2 by D2. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. C1 ஓட வேல்யூ 30, D1 ஓட வேல்யூ 6, that is equal to C2 என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் D2 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், கொஷினில் கொடுத்துருக்காங்க, that is 10. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டினாமினேட்டரில் இருக்க 10 ஈக்குவல் டு அந்த சைட் போனால் என்னென்னு எழுதலாம்,
மல்டிப்ளிகேஷனில் எழுதலாமா? ஸோ 30 கீழே இருக்கிற 10 மேலே வந்துடணும். 30 into 10 divided by 6 that is equal to C2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். இதை ரெண்டும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். 6 1s are 6, 6 5s are 30. இந்த 10 அப்படியே இருக்குது, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். ஸோ 6 1s are 6, 5s are 30. இப்போ பேலன்ஸ் நமக்கு ரெண்டு நம்பர் தான் இருக்கும். ஒன்று 5, இன்னொன்று 10. ஸோ அதை நான் தனியாக கீழே எழுத போகிறேன். 5 into 10 is equal to C2 இல்லையா? இதுதான் நமக்கு கடைசியாக கிடைச்சிருக்க ஆன்சர். 5 into 10 is equal to C2. ஸோ 10னால் எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன ஆகும்? ஈஸி தான். நம்ம 5 பக்கத்தில் 0 ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் 50. 5 10s are 50. அதை தான் எழுத போகிறோம். ஸோ C2ஓட வேல்யூ என்ன? C2 is equal to 50. ரொம்ப ஈஸியாக இருந்து பார்த்தீங்களா? தேர்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாமா? எவ்ரி 3 months தமிழ் செல்வன் deposits 5,000 as savings in his bank account. In how many years he can save 1,50,000? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5,000 rupees வந்து சேவ் பண்ணுறாங்களாம். சரிங்களா? அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில். In how many years he can save 1,50,000? ஸோ எத்தனை வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து 1,50,000 rupees அவங்க பேங்க்கில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் எல்லாமே எழுதியிருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் அப்படியே காப்பி பண்ணலாம். ஸோ லெட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெக்வயர்ட் பி எக்ஸ். எனக்கு எத்தனை வருஷம் வேணும் அதுதானே கேட்குறாங்க. 1,50,000 கிடைக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டேப்லோ காலம் எப்படி எழுதணும்னா, நம்பர் ஆஃப் மந்த் டெபாசிட் பெர் மந்த் இன் ருபீஸ் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் மந்த் டெபாசிட் பெர், ஆக்சுவலாக 3 மந்த்துக்கு ஒருக்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 மந்த்துன்னு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மந்த்துன்றதான் மேலே டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ இது எழுதினாலும் ஒன்று தான், எழுதலைனாலும் ஒன்று தான். ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிக்கலாம். ஸோ டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 5,000. ஸோ 3 மாதத்துக்கு வந்து 5,000 rupees டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ நான் மந்தில் இருக்கிறத இயரில் கன்வெர்ட் பண்ணணும். மந்தில் இருக்கிறத இயர் வருஷமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 year is equal to how many months? 12 months. ஸோ 3 divided by 12ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஏதாவது மந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை இயரில் கன்வெர்ட் பண்ணணும், வருஷமாக மாற்றணும்னா 3/12. ஏன் 12 எடுக்கிறாங்க? 1 year is equal to 12 month. அதனால் 12ன்னு எடுக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் மந்த் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் என் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் பேங்க்கில்? 1,50,000 இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆஸ் த நம்பர் ஆஃப் மந்த் இன்க்ரீசஸ் த மணி டெபாசிட்டட் வித் ஆல்சோ இன்க்ரீஸ். கரெக்ட் தானே? 5,000 வந்து 3 மந்தில் நமக்கு கிடைச்சிருக்குன்னா 1,50,000. அப்போ காசு வந்து ஜாஸ்தியானா நான் கட்டக்கூடிய மந்த்தும் வந்து என்ன ஆகிடும்? ஜாஸ்தி ஆகும். நிறைய மாதம் நான் காசு கட்டினா தான் எனக்கு 1,50,000 கிடைக்கும். ஸோ ருப்பீஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட மந்த்தும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் என்ன சொல்லலாம்? தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். இது எழுதணும் கண்டிப்பாக. ஆஸ் நம்பர் ஆஃப் மந்த் இன்க்ரீசஸ் த அமௌண்ட் டெபாசிட்டட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்ட் ப்ரொப்போர்ஷனோட ஃபார்முலா என்ன? நான் எழுதல, இன்னொரு வாட்டி எழுதிடலாம். x1/y1 is equal to x2/y2. எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் x1/y1 is equal to x2/y2. இப்போ இதுக்கான டேட்டாஸ் எப்படி எழுதணும்? இந்த டேப்லோ காலம் மாதிரி தான். இது x1, இது y1, இது x2, இது y2. எப்போவுமே இதே மாதிரி தான் நம்ம டேப்லோ காலம் எழுதியிருப்போம். x1/y1, x2/y2. இதில் இருக்கிறத நான் அப்படியே எழுதியிருப்பேன் பாருங்கள். 3/12 divided by 5,000 is equal to x/1,50,000. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் கால்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக அடுத்த ஸ்டெப்பில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டெப்பை நம்ம மாற்றிடலாம். 3/12 இன்ட்டு டிவைடட் பையில் இருக்க 5,000 1/5000 அப்படின்னு எழுதிடணும். சரியா? கீழே இருக்கிறத மல்டிப்ளையில் 1/5000 அப்படி எழுதிடலாம்.
that is equal to x divided by 1,50,000. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, டிவிஷனில் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு அதர் சைட் போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன். இது ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 4 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். டினாமினேட்டரில் இருக்கிற 1,50,000 வந்து நியூமரேட்டரில் மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணலாம் டைரெக்டாக. 3 0வும் இங்கே 3 0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 5 டேபிள், 5 1s are 5 3s are 15. இந்த 0 அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. 5 3s are 15, இந்த 0 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை ரெண்டும் பாருங்கள், 3 டேபிளில் 12 கேன்சல் ஆகும் இல்லையா. 3 1s are 3, 3 4s are 12, 3 1s are 3 4s are 12. இப்போ பேலன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னா 30 டிவைடட் பை 4, இதுதான் நமக்கு மிச்சம் இருக்கும், 30 டிவைடட் பை 4. பட் நம்ம இயர்ஸில் சொல்லணும் இல்லையா. அப்போது இதை நான் வந்து இன்னும் டிவைட் பண்ண போகிறேன், நான் சைடில் செஞ்சு காமிக்கிறேன். 30 டிவைடட் பை 4, 4 7s are 28, ரிமைனிங் எவ்வளோ, ரிமைண்டர் வந்து எவ்வளோ இருக்கும், 2 அப்படின்னு இருக்கும். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இதை நான் இப்போ எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த சைடு இப்படி எழுதிடலாம், இஸ் ஈக்குவல் டு, கீழே டிவிஷனில் 4 இருந்தால் கீழே 4 வந்துடணும், 7 முன்னாடி கோஷன்ட் முன்னாடி, ரிமைண்டர் வந்து மேல் எழுதணும். இப்படி தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் 2 டேபிள், 2 1s are 2 2s are, அப்போது 7 1/2. இப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள், he can save 1,50,000 rupees in 7.5 years. இங்கே எழுதுனா அப்படியே எழுதணும், 7.5 years. ஸோ 7.5 வருஷம் ஆகுமா நம்ம வந்து 1,80,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து 7.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th கொஷின் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ 4th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அ பிரிண்டர் பிரிண்ட்ஸ் அ புக். ஒரு புக்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. புக் ஆஃப் 300 pages at the rate of 30 pages per minute. சரிங்களா. ஒரு புக்கில் வந்து மொத்தம் 300 pages இருக்கான், ஒரு நிமிஷத்தில் 30 pages என்ன பண்ணுறாங்களா, பிரிண்ட் பண்ணுறாங்களா. தென் ஹவு லாங் will it take to print the same book if the speed of the printer is 25 pages per minute. ஸோ ஒரு நிமிஷத்தில் 30 பேஜ் முதல்ல செஞ்சாங்களாம். இப்போது ஒரு நிமிஷத்தில் வந்து 25 பேஜ் தான் செய்ய முடியும். அப்போ கண்டிப்பாக நம்மளோட டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் எழுதியிருக்கேன் சொல்யூஷனில், let the required time to print be x. இந்த டைம் டேக்கனை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். as the speed decreases time taken to print increases. இல்லையா, ஸ்பீடு கம்மியாச்சு. இப்போ 25 pages தான் ஒரு நிமிஷத்தில் பிரிண்ட் பண்ண முடியுமா, அப்போ வந்து டைம் வந்து ஜாஸ்தியாக தானே ஆகும். ஸோ அது எழுதணும் இல்லையா. they are in inverse proportion, they are in inverse proportion. time taken to print 30 pages is equal to எவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்க, 1 minute இல்லையா. ஃபஸ்ட்டு டைமில் வந்து 30 pages வந்து ஒரு நிமிஷத்துலேயே செஞ்சுட்டாங்களாம். இப்போ டைம் டேக்கன் டு பிரிண்ட் 300 pages, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ 300 pagesனால் எப்படி எழுதுவோம், 300 டிவைடட் பை 30, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ 30. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 3 1s are 3 10s are. ஸோ டைம் டேக்கன் டு பிரிண்ட் 300 pages, அதாவது ஒரு புக்கை வந்து 10 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுறாங்களாம், அவங்க பிரிண்ட் பண்ணிடுறாங்களாம். இப்போது நம்ம வந்து செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 25 pages in 1 minute, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் டேப்லோ காலமில் எழுதியிருக்கேன் பாருங்கள், டைம் டேக்கன் டு பிரிண்ட் இன் மினிட்ஸ் 10 நிமிஷம் ஆகுது. நம்பர் ஆஃப் பேஜஸ் பிரிண்டட் பெர் மினிட், ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பேஜஸ் இதை பிரிண்ட் பண்ணுறாங்க, 30 pages பிரிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கே 10 நிமிஷம் எடுக்குதான். இப்போ நம்மளோட நம்பர் ஆஃப் பேஜஸ் பிரிண்ட் பண்ணுறது கம்மி ஆகிடுச்சு இல்லையா, 25 pagesன்னு கம்மி ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக டைம் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் தான் ஆகணும். ஸோ அதனால தான் இது இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷனோட ஃபார்முலா என்ன? x1 into y1 is equal to x2 into y2. இது எல்லாருக்குமே இப்போ தெரியும் இல்லையா? இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னாலே x1 into y1 is equal to x2 into y2. இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x1க்கு வந்து 10, y1க்கு வந்து 30. எப்போவுமே இது x1, இது y1, இது x2, இது y2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ x2ல் x, y2ல் வந்து 25. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஈக்குவல் டு அதர் சைடு வரும்போது என்ன ஆகிடும்? டிவிஷன் ஆகிடும் இல்லையா? இப்போ எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே சூப்பராக மேக்ஸ் சால்வ் பண்ணணும். எக்ஸ் இன்டூ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகிடணும்? டிவிஷனாக மாறிடணும். சரியா? இப்போ 5 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 5 2s are 10, 5 5s are 25. மறுபடியும் பாருங்கள். 5 1s are 5, 5 6 are 30. கரெக்டா? 5 2s are 5 5s are திருப்பி 5 டேபிள் தான். 5 1s are 5, 5 6 are 30. இப்போ பேலன்ஸ் நமக்கு ரெண்டு நம்பர் தான் இருக்குது, 2 and 6. இங்கே எழுதிடலாமா? 2 into 6 இது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 2 6 are எவ்வளோ? 12. ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? டைம் டேக்கன் டு பிரிண்ட் இஸ் ஈக்குவல் டு 12 minutes. பிரிண்ட் 300 பேஜஸ்னு கூட நம்ம எழுதிக்கலாம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொஷின் இல்லையா? ஸோ டைம் டேக்கன் டு பிரிண்ட் 300 pages is equal to 12 minutes. ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? டைரெக்டாக இன்டைரக்டாக அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 5th கொஷினை பார்க்கலாம். இஃப் த காஸ்ட் ஆஃப் 6 cans of juice is 210. சரிங்களா? 6 cans of juice வந்து எவ்வளோ காசு ஆகுதா? 210. Then what will be the cost of 4 cans of juice? 4 கேன் ஆஃப் ஜூஸ்க்கு எவ்வளோ காசு ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? 6 கேன்ஸுக்கு வந்து 210. இப்போ 4 கேனுக்கு எவ்வளோன்றதை கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள் சொல்யூஷனில். லெட் த காஸ்ட் ரெக்வைர்ட் பி எக்ஸ். இப்போ எனக்கு 4 கேனுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுதோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் ஜூஸ் 6. அதே மாதிரி காஸ்ட் இன் ருப்பீஸ் வந்து அதுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? காஸ்ட் 210. இப்போ நம்ம கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 தான் கொடுத்துருக்காங்க. 4 கேன் இருந்தால் போதுமா? காஸ்ட் இன் ருப்பீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியாது, அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம் வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா இல்லை இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷனா அது தெரியணும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் கேன்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட காஸ்ட்டும் என்ன ஆகும்? கம்மியாகும் இல்லையா? ஸோ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, ஸோ ஆஸ் த நம்பர் ஆஃப் கேன் டிக்ரீசஸ் காஸ்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். கண்டுபிடிக்கலாமா? ஸோ தே ஆர் இன் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டைரக்ட் ப்ரொப்போர்ஷனோட ஃபார்முலா என்ன? x1 by y1 is equal to x2 by y2. ஸோ நம்ம டேப்லோ காலமில் எழுதுனதை அப்படியே எழுதுங்க. 6 divided by 210 is equal to 4 divided by x. x தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் இந்த சைடு வந்துருச்சு. இப்போ இந்த 6/210 நான் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது அப்படியே தலைகீழே எழுதிப்பேன். 210 கீழே இருக்கிறது மேலே வந்துடணும், மேலே இருக்கிற 6 கீழே வந்துடணும். சரிங்களா? இப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். 4 டிவைடட் பையில் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸு வந்து க்ராஸ் மல்டிபிள் ஆகி இங்கே மேலே போய்டும். கீழே இருக்க 210 வந்து இந்த சைடு மேலே வந்துடும், மேலே இருக்க 6 வந்து கீழே வந்துடும். சரிங்களா? இப்படி தான் நம்ம செய்ய முடியும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இன்னொரு ஸ்டெப்பு கூட எழுதலாம். நான் அதை வேணால் எழுதுகிறேன், உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா. 6 into x கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிடணும் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 4 into கீழே என்ன இருக்குது நமக்கு? 210. இதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 6 டிவிஷனில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணலாமா? 2 டேபிள்லே டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 2 3s are 6 இல்லையா? 2 2s are 4, 2 3s are 6. இப்போ 3 டேபிளில் 21 கேன்சல் ஆகும் இல்லையா? 3 1s are 3 7s are.
3 7s are 21. இந்த 0 என்ன பண்ணிடணும், அப்படியே நம்ம வந்து எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டும் நம்ம மல்டிபிள் பண்ணாலே போதும் இல்லையா. 2 7s are 14. இந்த 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 140. ஸோ காஸ்ட் ஆஃப் 4 cans of juice is equal to rupees 140 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு 6th question என்னன்னு பாருங்கள். எக்ஸ் வேரிஸ் இன்வர்ஸ்லி ஆஸ் ட்வைஸ் ஆஃப் 12. அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸும் ஒய்யும் இன்வர்ஸாக இருக்குன்ட்டு. given that when y is equal to 6 the value of x வந்து 4 y வந்து 6 இருக்கும்போது value of x வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. find the value of x when y is equal to 8. இப்போ y-ஓட வேல்யூ 8 இருக்கும்போது x-ஓட வேல்யூ என்ன, அதுதான் நம்மளோட கேள்வி. கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ சொல்யூஷனில் given x varies inversely as twice of y இதுதான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டேப்லெட் காலம் ரொம்ப சின்னதாக எக்ஸ் இருக்கும், இன்னொன்று ஒய் இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸு 4ஆக இருக்கும்போது ஒய் வந்து 6ஆக இருந்தது. இப்போ ஒய் 8ஆக இருக்கும்போது எக்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் கேள்வி. அண்ட் கொஷின்லேயே அவங்க இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனோட ஃபார்முலா என்ன, x1 y1 is equal to x2 into y2. ஸோ இது அப்படியே எழுதுங்க. 4 into 6 is equal to x into 8 இல்லையா. 4 into 6 is equal to x into 8. இப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 என்ன ஆகிடும், டிவிஷனில் வந்துடும் இல்லையா. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 டிவிஷனில் வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, 4 2s are 8, 4 1s are 4 2s are, அப்புறம் 2 1s are 2 3s are. இப்போ ஆன்சர் என்ன இருக்குது, நமக்கு 3ன்னு இருக்கா. வேறு எந்த நம்பருமே இல்லை பாருங்கள், 1 1 தான் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 3. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். when y is equal to 8 x is equal to 3. அவ்வளோதான் நம்மளோட சம். ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ நம்மளோட லாஸ்ட்டு சம் என்னன்னு பார்க்கலாம். 7th question. A truck requires 108 liters of diesel for covering a distance of 594 kilometer. ஸோ 108 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 594 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாமா. how much diesel will be required to cover a distance of 1650. ஸோ இதை விட இது ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. அப்போ லிட்டர்ஸும் நமக்கு ஜாஸ்தியாக தேவைப்படும். கண்டுபிடிக்கலாமா. ஸோ 7th question எழுதியிருக்கேன் பாருங்கள். let the required distance be x. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அடுத்தது என்ன எழுதணும், quantity of diesel in liters and distance covered வந்து கிலோமீட்டரில் எழுதணும். ஸோ 108 லிட்டர்ஸ் இருந்தால் நான் வந்து 594 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் 1650 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுன்னா எனக்கு எத்தனை லிட்டர் டீசல் வேணும், அதுதான் என்னோடய கேள்வி இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக டீசலோட லிட்டர்ஸும் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதை தான் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன். as the distance increases fuel quantity, அதாவது நம்ம டீசல் also increases. so they are in direct proportion. direct proportion wise எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. x1 by y1 is equal to x2 by y2. x1 ஓட வேல்யூ என்ன 108 divided by y1 ஓட வேல்யூ என்ன 594. that is equal to x2 ஓட வேல்யூ x, y2 ஓட வேல்யூ என்ன 1650. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவிஷனில் இருக்கிற 1650 அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறேன் இல்லைங்களா. ஸோ கீழே இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது மேலே மல்டிப்ளிகேஷனாக எழுதணும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 108 இன்ட்டு கீழே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. 1650 டிவைடட் பை 594. ஸோ இந்த சம்மை நான் தனியாக சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மை நான் ரஃப் நோட்டில் அதாவது தனியாக செய்கிறேன். பிகாஸ் டிவிஷன் பெருசாக இருக்கு இல்லையா. 2 டேபிள் முதல்ல எடுத்துக்கலாம். 2 5s are 10, 2 4s are 8 இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து 2 5s are 10 and 2 4s are 8 கேன்சல் பண்ணிட்டோம்.
கீழேயும் 2 டேபிள் தான். 2 2s are 4 பேலன்ஸ் 1, 2 9s are 18 பேலன்ஸ் 1, 2 7s are 14. இப்போ மறுபடியும் இது ரெண்டுத்தையும் எந்த டேபிளில் பண்ணலாம் அப்படின்னா 54 இருக்குது பார்த்தீங்களா, 54 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும், 297ம் 3 டேபிளில் கேன்சல் ஆகும். செய்யலாமா? 3 1s are, இப்போ சைடில் எழுதுகிறேன் பாருங்கள், 54 டிவைடட் பை 3, 3 1s are 3 பேலன்ஸ் 2 4, 3 8s are 24 0. அப்போ 3 டேபிளில் வந்து 18. அடுத்தது 3 டேபிளில் இதையும் கேன்சல் பண்ணலாம். 3 9s are 27 பேலன்ஸ் 2, மறுபடியும் 27, திருப்பி 3 9s are. இப்போ இது ரெண்டுமே எந்த டேபிள்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, 9 டேபிள். 9 2s are 18, 9 11s are 99. இப்போ அடுத்தது இந்த ரெண்டத்தையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். 1650 டிவைடட் பை 11, 11 1s are 11 பேலன்ஸ் 5 5. அப்போ 11 5s are 55. இந்த 0வை அப்படியே மேலே எழுதிடுங்க. அப்போ 11 1s are 11 என்ன ஆகிடுங்க, 150. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 2 into 150 மல்டிபிள் பண்ணலாமா? 2 into 150 is equal to 2 into 15 30. இந்த 0 அப்படியே எழுதிடலாம். எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் டீசல் தேவைப்படுது, 300 லிட்டர்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு வெறும் 300 அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக எழுதணும் இல்லையா, the diesel required is equal to 300 liters. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளோட 4.3 எக்ஸசைஸை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாம் உங்கள் இன்பாக்ஸில் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோஸ் நிறைய பிள்ளைங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.